அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதலமைச்சர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றினை இட்டிருக்கிறார். பல்கலைக்கழக வேந்தருக்கு கூடுதல் அதிகாரம் அளித்துள்ள யுஜிசியின் புதிய விதிமுறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கூட்டாட்சி மற்றும் மாநில உரிமைகள் மீதான நேரடி தாக்குதல் இது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். பல்கலைக்கழக வேந்தருக்கு கூடுதல் அதிகாரம் அளித்துள்ள யுஜிசியின் புதிய விதிமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், என்ன குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர் தன்னுடைய பதிவுல? முன்பாக யுஜிசியினுடைய புதிய விதி என்ன சொல்கிறது அப்படின்றதையும் குறிப்பிட்டுவிட்டு முதலமைச்சருடைய எதிர்ப்பு. திலகவதி, இந்த புதிய யுஜிசி விதிமுறைகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த விசி நியமனங்கள் மீது ஆளுநர்களுக்கு ஏற்கனவே ஒரு பரந்த கட்டுப்பாட்டை வழங்குவது, அதே போல கல்வியாளர்கள் அல்லாதவர்கள் இந்த பதவிகளை வைக்க அனுமதிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல ஏற்கனவே இந்த புதிய யுஜிசி விதிகளை வரையறுத்திருக்காங்க. இந்த பதவிகள் குறிப்பா இந்த விசி நியமனங்களாகட்டும், அதே போல கல்வியாளர் அல்லாதவர்கள் இந்த பதவிகளை வைக்க அனுமதிப்பது கூட்டாட்சி மற்றும் மாநில உரிமைகளுக்கு மீதான நேரடி தாக்குதல் என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ்போர்களுக்கு இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், மத்திய பாஜக அரசின் இந்த எட்டதிகார நடவடிக்கை அதிகாரத்தை மையப்படுத்தவும், அதே போல ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை குறைத்து மதிப்பிடுவதற்கு உட்படுத்த முயலக்கூடிய ஒரு முயற்சி ஆகும் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாஜக அரசின் ஆணையின்படி செயல்படும் ஆளுநர்களால் இது போன்ற பல்வேறு விஷயங்களை மேற்கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய கைகளில் கல்வி இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு வலியுறுத்த வகையில் பல்வேறு விஷயங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கூடிய முதலமைச்சர், ஏற்கனவே அதிக எண்ணிக்கையிலான உயர்மட்ட இந்த உயர்கல்வி நிறுவனங்களை கொண்டு தேசத்தில் முன்னணியில் இருக்கும் தமிழ்நாடு நமது நிறுவனங்களின் சுயாட்சி நேரடியாக பறிக்கப்படுவதால் இதனை கண்டு அமைதியாக இருக்காது என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் கல்வி என்பது அரசியல் சட்டத்தின் அடிப்படையில ஒருங்கிணைந்த பட்டியலில் கீழே உள்ள ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எனவே இந்த யுஜிசி இந்த அறிவிப்பை ஒருதலைபட்சமாக வெளியிடுவது அரசியலமைப்புக்கு எதிரானதாக நாங்கள் கருதுவதாகவும் இந்த அத்துமீறலை ஏற்க முடியாது என்றும் தமிழகம் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இதனை எதிர்த்து போராடும் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். புதிய விதிமுறையின் அடிப்படையில் மாநில அரசு பரிந்துரைக்கக்கூடிய உறுப்பினர் இனிமேல் இடம்பெற முடியாது என்பது எதிர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அந்த வகையில ஆளுநர் மற்றும் யுஜிசி அவர்களுக்கு மட்டும் அதிகாரம் இதுல நியமனங்கள்ல அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். உயர்கல்வியில் முன்னணியில் இருக்கும் தமிழ்நாட்டின் சுயாட்சியில் தலையிடுவது தவறு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிட்டிருக்கிறார். பல்கலைக்கழக வேந்தருக்கு கூடுதல் அதிகாரம் அளித்து யுஜிசி புதிய விதிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. இந்நிலையில் அதற்கு தமிழக அரசு சார்பாக முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். யுஜிசி புதிய விதிமுறைகளுக்கு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கூட்டாட்சி மற்றும் மாநில உரிமைகள் மீதான நேரடி தாக்குதல் இது என்றும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளின் கைகளில்தான் கல்வி இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். குறிப்பாக கல்வியாளர்கள் அல்லாதவர்கள் துணைவேந்தர் பதவியை வகிக்க அனுமதிப்பது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் அவர் தனது எதிர்ப்பினை பதிவு செய்திருக்கிறார்.